வணக்கம். நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோடர் பேசுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு மாற்றம் இருக்குமா என்பதற்கு நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை நான் ஒரு என் கணித முறையில் ஜாதக வாக்கியப்படி இதை நான் கணித்திருக்கிறேன். அவர் பிறந்தது 22/6/1924. காலை பிறந்த நேரம் 11:59 AM. லக்னம் கன்னியா லக்னம். நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம், கடகராசி. அதாவது ஜாதகத்தில் முக்கிய அம்சங்கள் என்னவென்று நான் கூறுகிறேன். மற்ற பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்டு காலமாக என்னுடைய குருமார்கள் சொன்னது, என் குலதெய்வ அருள் எந்த அளவுக்கு என் மூளைக்கு எட்டியதோ இதே சிந்தனையில் நான் இந்த ஜாதகத்தை கணித்துள்ளேன். அதாவது ஒரு விளம்பரம் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த ஜோதிடர் நல்ல முறையாக ரீச் ஆயிடுவார். நான் ஏன் இந்த ஜாதகத்தை கொடுக்குன்னா, இந்த ஜாதகத்தில் என்ன நடக்கும் என்பதை ஒரு முன்னுரையாக நான் கூறுகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கருத்துகள் இருக்குது. அதை சார்ந்தவர்கள் மற்றும் அரசியல் சார்ந்தவர்களை உற்று நோக்கையில் கண்டிப்பான முறையில் தெரியும். இது என்னவென்றால், இந்த ஜாதகத்தில் பொதுவாக எப்படின்னா, திரு நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் முக்கிய அம்சம் என்னவென்றால், அவர் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி பேர் சொல்லியிருக்கிறார். அதில் அங்கே அடங்கியிருப்பது என்னவென்றால், இவருடைய எண் கணிதப்படியும் அது பொருத்தமாகும். இந்த ஜாதகத்தில் 22 அப்படின்னு சொல்லும்போது 4, இங்கிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் கொடையில் பார்த்தீங்கன்னா, அதாவது 7 4 11 19 22 6. இதை கணக்கு பண்ணியில் என்னென்னா, ஃபுல் சந்திரனுடைய ஆதிக்கம். இவருக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறார். இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாதகத்தில் வலிமை வரையில் இந்த சந்திரன் கடகத்தில் ஆட்சி வருகிறார். லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார். இவர் அரசியல் பண்பு உள்ள ஜாதகம். எந்த விதமான கணிதத்தையும் இவர் என்ன பண்ண போறாருன்னு மற்றவங்க யாருமே கணிக்க முடியாது. இதை எல்லாமே சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் நான் பொதுவாக மற்ற அரசியல் தலைவர்களை நான் யாரும் மனசு புண்படும்படி பேசவில்லை. ஒரு மாற்றம் என்ன நடக்க போகுது என்பது எந்த ஒரு ஜோதிடரும் பகிரங்கமாக பேச மாட்டார்கள். நானும் அதைத்தான் கூறுகிறேன். இந்த டி என்றாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ராகுனுடைய ஆதிக்கத்தில் தான் செயல்படுகிறது. அந்த ராகு சாதகத்தில் 3ஆம் இடத்தில் உபஜெய ஸ்தானத்தில் வெற்றி பெறும் ஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பான முறையில் போடக்கூடிய முயற்சிகள் கூட அமைதியான முறையில் தான் செல்வார். அந்த அமைதிக்கு வெற்றி என்றுதான் நாம் அறிய வேண்டும். மற்றும் தனிமையாக தனிச்சு நின்றால் வருவார் என்று ரொம்ப பேர் கணிக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டணிகள் கண்டிப்பாக அதில் ஏற்படும். எந்த கூட்டணி என்று குறிப்பிடும்போது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி ஏற்படும். அரசியலில் பலம் பொருந்திய ஜாதகமாக இவர் எப்படி சிறு வயதிலிருந்து வளர்ந்தாரோ அந்த வளர்ச்சி அரசியலிலும் கண்டிப்பாக இருக்கிறது. இவருடைய புத்திகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சார்பாக இருக்கும். யார்கிட்டையும் எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டார். அது அவருடைய பலகீனம் கிடையாது. அதை மற்றவங்க என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு உஷாரான முறையில் தான் இந்த அரசியல் வாழ்க்கையை நகர்த்துவார். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் 3 மாதம் கழிச்சு ஒரு நிலைகள் பொதுவாக ரொம்ப நல்லா ஏற்படுது. சனி பகவான் பொதுவாக வக்கர நிவர்த்தி ஆகும்போது 9ஆம் மாதம் வக்கர நிவர்த்தி ஆகும்போது பலம் இன்னும் கூடும். லக்னத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6 கூடையரான்னு 10 பார்க்கிறார். பதவி யோகம் இருக்கு என்பது உண்மை. மேலும் மேலும் அரசியல் நெருங்கி வரையில் சில உண்மைகள் நான் இந்த ஜாதகத்தில் கூட கடமைப்பட்டிருக்கேன். இதை சார்ந்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அதை பார்த்து பலன் அடையலாம். நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கு. வயது கம்மி தான், 51 வயது தான். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். விஜய் என்றாலே வெற்றி. அந்த வெற்றிக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றியாக இருக்க, ஆன்மீகம் கலந்த என் குருமார்களின் ஆசீர்வாதம் கலந்த மற்றும் இந்த பதிவினை நான் மக்கள் மனதிலும் மற்றவர்கள் மனதிலும் பதிவு பண்ணுவதற்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.